இந்தியாவிலே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் நம்ம சொல்லணும். அந்த எக்ஸாம்ல 2023ல ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மிஸ்டர் ஆதித்யா அவர் அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூல அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இன்டர்வியூ போர்டு மெம்பரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு விதமான டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய சில கேள்விகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், சில கேள்விகள் ரொம்ப டஃபா இருக்கும், சில கேள்விகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டா இருக்கும். எந்த ஒரு கேள்வியுமே நம்ம ரொம்ப சாதாரணமா மட்டும் எடுத்துக்க கூடாது. மிஸ்டர் ஆதித்யா கிட்ட மார்க் இன்டர்வியூ போர்டு மெம்பர் என்ன क्वेश्चन கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு. இந்த கேள்வி பார்க்கிறதுக்கு கேட்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இதே கேள்வி உங்ககிட்ட யாராவது இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதாவது தேசியவாதத்திற்கும் தேசபக்திக்கும் என்ன வித்தியாசம்? மிஸ்டர் ஆதித்யா கிட்ட என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் நேஷனலிசம் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஃபீலிங் தட் வி பிலாங்ஸ் டு பர்టిక్యులர் நேஷன் அண்ட் நேஷன் பிலாங்ஸ் டு அஸ் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்டர்வியூ போர்டு மெம்பர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பேட்ரியாட்டிசம், நான் கேட்டது வந்து நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் क्वेश्चन மாத்தினாரு, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும், தேசியவாதம் தேசபக்தி ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப நுட்பமான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த தேசியவாதத்துக்கும் தேசபக்திக்கும் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா தேசப்பற்று நாட்டுப்பற்று என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் வெளிப்படுத்தும். ஆனாலும் ரெண்டு விஷயத்துக்குமே அதாவது தேசியவாதத்துக்கும் தேசபக்திக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னுடைய நாடு உயர்வானது நினைக்கிறது தான் பேட்ரியாட்டிசம், அதே என்னுடைய நாடு மட்டும்தான் உயர்வானது நினைக்கிறது தான் நேஷனலிசம். பேட்ரியாட்டிசம் doesn't speak ill of any other countries. அதே தேசியவாதத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய நாடு உயர்வானது சொல்லுவாங்க, அதே நேரத்துல இன்னொரு நாடை பற்றிய குறைகள் குற்றங்களை அதிகமா பேசுவாங்க. நேஷனலிசம் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுடைய இணக்கமா அவங்களுடைய அரசியலோ வியாபாரத்தையோ மற்ற விஷயங்களையோ கொண்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதே பேட்ரியாட்டிசம் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுடைய குளோபல் ட்ரேட்லயோ மற்ற விஷயங்களையுமே அதிக அளவுக்கு என்கேஜ் ஆக விரும்புவாங்க. தேசியவாதத்துல ரொம்ப அக்ரெசிவா சுப்பீரியாரிட்டியா லெஸ் டாலரன்ஸ்ல இருப்பாங்க. அதே தேசபக்தியில பாத்தீங்கன்னா பாசிவா ஈக்குவாலிட்டியா மோர் டாலரன்ஸ்ல இருப்பாங்க. மேற்கத்திய நாடுகள்ல பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தேசியவாதம் அதாவது நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதனால தான் ஒரு நாடும் இன்னொரு நாடும் பாத்தீங்கன்னா பல நிலைகள்ல போட்டி போட்டுட்டு பல விதமான முயற்சியை முன்னெடுத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பேட்ரியாட்டிசத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய நாடு சிறந்ததுன்னு சொன்னாலும் இன்னொரு நாட்டோட பிரையாரிட்டிக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மார்க் இன்டர்வியூ போர்டு மெம்பர் இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் கரெக்ட்டா, அப்படி இருக்கிறது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. அதே கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்?